ஒரு அரசியல் கட்சி நடத்துறவர் வந்து ஒழுக்கமா இருக்கணும், மற்ற தொண்டர்கள்லாம் வந்து ஒரு பாடமா இருக்கணுமே நீங்க நினைக்கிறீங்க. அதானே, அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. அது கரெக்ட். அரசியல் வந்து இங்க நீங்க தனிநபர் ஒழுக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியல் தலைவர்கள் கிட்ட வந்து யார்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல சார். யாராவது இருந்தால் நீங்க சொல்லுங்க சார். இந்திய அரசியல் தலைவரில் ஒழுக்கம் இருந்தவங்க நீங்க சொல்லலாம், விதிவிலக்கா நீங்க சொல்லாதான் நானே சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டா, ஒரு நல்ல கண்ணு, ஒரு சங்கரையா, ஒரு மன்மோகன் சிங், இந்த மாதிரி ஒரு வாஜ்பாய், இப்படிலாம் நீங்க சொல்லலாம். வாஜ்பாய் கூட நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க வந்து பிரம்மச்சாரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல, நான் பிரம்மச்சாரியெலாம் கிடையாது, நான் திருமணம் ஆகாதன்னு சொன்னார். அவர் புரியன்னு நினைக்கிறேன். நான் பிரம்மச்சாரி கிடையாது, திருமணம் ஆகாதவன் அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு 99% வந்து இந்திய அரசியல் தலைவர்களுக்கு நான் பார்த்த வரையிலும் கேட்டீங்கன்னா ஒழுக்கக்கேடு இருக்குது, உண்மை. அதுவும் குறிப்பாக இந்திய கலாச்சாரத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த வாழ்க்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் தலைவர்கள் பெரும்பான்மையானவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. இது உண்மை, இது சத்தியமான உண்மை, இது சத்தியமான உண்மை. இந்திய அரசியல் தலைவர்களால் இந்திய வந்து பாரம்பரிய கலாச்சாரம் ஒன்று இருக்குல்ல, ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் தலைவர்களை பெரும்பான்மையினர் கட்சி எப்படி வழி நடத்திருக்காரு பாரு. கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் கொள்ளை அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு இடி வருமா, இன்கம் டேக்ஸ் வருமா அப்படி பயந்துட்டு இருக்கிறான். அதை பற்றி கேட்பீங்களா? அதை விட்டுட்டு சுசீலா வச்சிருந்தாரு, அதை வச்சிருந்தாரு, இது வச்சிருந்தாரு. என்னைக்கும் அவங்க குடும்பத்தில் இருந்து இன்னைக்கு வந்து சில அதிகார போட்டிகள் வரும்போது அடுத்தது வந்து திண்ணை காலி ஆகுதுன்னும் போது அந்த திண்ணைக்கு ஆசைப்படும் போது சிக்கல்கள் வருது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டியதா. இப்ப பெரியார் வந்து மணியம்மை வந்து மனம் முடிச்சது தான் திமுக உருவானதுக்கு காரணமே சொன்னாங்களா இல்லையா? அப்படி என்ன பெரியார் வந்து தவறு பண்ணிட்டாருன்னு சொன்னா அப்ப சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா, அவர் வந்து எவ்வளவு வயசானவருங்க, அவர் வந்து மகள் வயது பெண்ணை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது வந்து அவங்க பாடு, ஏற்றுக்கிட்ட பாடவங்க ஏற்றுக்கிட்ட ஒரு பாடு, நம்ம அப்படி கடந்து போகலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பொது பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணார் சார், ரைட். அதுன்னா அதை சொல்லிட்டு வந்த அடுத்த கட்ட தலைவர்கள் எத்தனை திராவிட இயக்க தலைவர்கள் எப்படிலாம் இருந்தாங்க நிறைய சொன்னோம்னா அது நல்லா இருக்காது. அந்தரங்கமும் ஊமையானதுன்னு சொல்லுவாங்க. அந்தரங்கம் வந்து ரொம்ப பேசணும்னா அது அசிங்கமாயிடும். பெரியார் மீது என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அந்த குற்றச்சாட்டெல்லாம் அடுத்து வந்து தலைவர்கள் பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்கல்ல. ஆனால் என்ன காரணம் சொல்லப்பட்டது? ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், பெரியார் வந்து புறந்தள்ளிட்டு வராங்க. குற்றச்சாட்டு என்ன கேட்டால் ஒரு மகள் வயது பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி பரவலாக பேசுவோம். அதுதான் பிரதான குற்றச்சாட்டு, அதுதான். ஆனால் அது உண்மை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வந்து இயக்கமாக நடத்தணுன்ற ஆசை, ஆனால் இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கணுன்ற ஆசை. அப்போ முரண்கள் வருது. அப்போ கருத்து வேற்றுமை வரும்போது எல்லாத்தையும் பேச தான் செய்வாங்க. அப்படி வந்தவங்க தான்.